ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஆனந்த் சுயநினைவோடு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனால மறுபடியும் அவர்கிட்ட குறுக்கு விசாரணை பண்றத இந்த நீதிமன்றம் ஏத்துக்காது. ஆனந்த், போலீசிடம் 164 பிரிவின் படி நீங்க வாக்குமூலம் கொடுத்தது உண்மையா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். ஐயோ டேய் ஆனந்த், தம்பி ஏன் அப்படி பண்ற? சைலன்ஸ். உட்காருங்க தம்பி. தம்பி உட்காருங்க. ஏன் கொன்னீங்க சொல்லுங்க. அவங்க என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. நான் அதை அவங்க கிட்ட கொஞ்சம் விலக்கி சொன்னேன். அதுல வாய் வாரத்தை முத்தி போய் கைகலப்பாயிருச்சு. அதுல நான் அவங்கள தள்ளி விட்டதுல அவங்க தலை கட்டுல மோதுச்சு. அதுல இருந்து ஆணி குத்தி அவங்க உயிர் போயிருச்சு. குற்றவாளி குற்றத்தை தான் செய்ததாக ஒப்புக்கொண்டு செக்ஷன் 164 படி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். நீதிமன்றத்திலும் அதை ஒப்புக்கொண்டார். எனவே இனியாவை கொலை செய்தது ஆனந்தான் என்ற முடிவுக்கு இந்த நீதிமன்றம் வந்திருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஆனந்துக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. யாரோ போட்டு கொடுத்த திட்டத்துக்கு நீ பலிகடாவா ஆயிட்டியடா. ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ, என்னம்மா நீங்க? அண்ணா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்கண்ணே. பசுவ நீ ரொம்ப நல்லவங்கண்ணே. இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லண்ணே. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்கண்ணே. டேய் ஆனந்த், இனிமே அத பத்தி பேசாதடா. ஃபர்ஸ்ட் என்னால அவளை பொண்டாட்டியெல்லாம் ஏத்துக்க முடியாதுடா. அவ ராட்சசிடா. எல்லாத்துலயும் நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாடா. ஆனா இல்லண்ணே. அண்ணி, நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்க அண்ணி. அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் உங்க மேல கொஞ்ச நாள் கோவம் இருக்கும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க அண்ணி. தயவு செஞ்சு அவங்க பேசினதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. 7 வருஷம் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போற? 7 வருஷம் நான் உன்னை பிரிஞ்சிருந்தாலும் எப்போ நான் உன் நினைப்போட தான் இருப்பேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைப்பேன். ஏம்பா பாபா, டைம் ஆயிடுச்சு. மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ, மீனாட்சி, 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 மீனாட்சி. மீனாட்சி. என்னம்மா? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. மீனாட்சி. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? டாக்டர், என் மருமகளுக்கு என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க. கங்க்ராட்ஸ் மீனாட்சி. தேங்க்ஸ் கா. கங்க்ராட்ஸ் மீனாட்சி. இனிமே நீ 2 உயிர். எதை பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இருக்கணும், சரியா? நீ மாசமா இருக்கிற விஷயத்தை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஆனா இத முதல்ல கேட்டு சந்தோஷப்பட வேண்டியவன் ஆனந்த் தான். ஆனா அவன் இப்போ ஜெயில இருக்கான். இந்த சந்தோஷமான நேரத்துல அவன் இல்லாம போயிட்டானே. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அத்தை, எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. அக்கா வந்த நேரம் தான் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அக்கா வீட்டுக்கு வந்த நேரம் தான் நான் முழுகாம இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன் மாமா, இந்த நல்ல செய்தி அவர்கிட்ட சொன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமாம்மா, கண்டிப்பா சந்தோஷப்படுவான். ஆனா இத சொல்றதுக்காக அவனை பார்க்க போய் ஜெயில அவனை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. அப்போ மாமா, நானும் வசு அக்காவும் போய் பார்த்துட்டு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம் மாமா. அதெல்லாம் வேண்டாம் மீனாட்சி.
இப்ப நீ வயித்து புள்ளக்காரி, அங்கெல்லாம் போக கூடாது. இல்ல அத்தை, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த நானே அவர்கிட்ட சொல்லணும் அத்தை. மீனாட்சி, என்ன விஷயம்? மீனாட்சி, என்ன விஷயம்? சொல்லு மீனாட்சி. மீனாட்சி, நான் வேணா சொல்லவா? ஆனந்த், மீனாட்சி ஆனந்த், ஒரு சந்தோஷமான விஷயம். நான் முழுகாம இருக்கேன். மீனாட்சி, 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 இப்ப என் மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஊரே கூப்பிட்டு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடணும் போல இருக்கு மீனாட்சி. மீனாட்சி, நான் கூட இல்லைன்னு ஃபீல் பண்ணல. இப்ப பாத்தியா, உனக்கு துணையா ஒரு சிங்கக்குட்டி வீட்டுக்கு வர போறான். ஆனந்த், உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. அத்தையும் அர்ஜுன் மாமாவும் உங்க கேஸ பத்தி டெய்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே உங்களை வெளியில எடுத்துருவாங்க. அது நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். மீனாட்சி, ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம வீட்டுக்கு குட்டி ஆனந்த் வரப்போற மாதிரி ஒரு குட்டி அர்ஜுன் வரணும். நான் வெளியில வரப்போ நமக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கும் ஒரு குழந்தை இருக்கணும் மீனாட்சி. அது உன் கையில தான் இருக்கு மீனாட்சி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது நடக்கணும். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் ஆனந்த். அதுக்கு என்ன இப்போ அவசரம்? நீங்க கொஞ்சம் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. எனக்கு என்னன்னா, நீங்க சீக்கிரமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அண்ணி, நீங்களும் அண்ணனும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அண்ணி. ஆனந்த், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஏப்பா, டைம் ஆச்சு, கிளம்பு. அண்ணி, டைம் ஆச்சுமா, கிளம்புங்க. மீனாட்சி கொஞ்சம் பாப்பா, பாத்துக்கோ. உள்ள போ. சரி ஆனந்த். மீனாட்சி, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீயும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஆனந்த், நான் கிளம்புறேன். மீனாட்சி, அம்மா, ஜோசியர் வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இப்ப எதுக்கு ஜோசியர் அழைச்சிட்டு வந்தீங்க? இந்திராணி, நீ வர சொன்னியா? இல்ல நீ. அம்மா, மீனாட்சி மேடம் தான் கூட்டு வர சொன்னாங்க. மீனாட்சியா? மேடம், ஜோசியர் அழைச்சிட்டு வர சொன்னீங்க, அழைச்சிட்டு வந்துட்டேன். மீனாட்சி, எதுக்கு ஜோசியர் அழைச்சிட்டு வர சொன்ன? அதுவாத்த, இந்த வீட்டுக்கு முத வாரிசு அர்ஜுன் மாமாவோட குழந்தையா தான் இருக்கணும். அதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஜோசியரை வர சொன்னேன். மீனாட்சி, இதெல்லாம் நல்லா இல்ல மீனாட்சி. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போ, போய் ரெஸ்ட் எடு போ. மீனாட்சி, அதெல்லாம் பெரியவங்க, எங்களுக்கு தெரியும். இந்த கல்யாணமே குடும்பத்தை கெடுத்துட்டு நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நைட் வேறயா? ஜெயில ஆனந்த் தம்பிக்கு அங்க பேட் நைட்டா இருக்குது, இங்க அர்ஜுன் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? அதெல்லாம் தம்பி ஒத்துக்காது. ஜோசியரே, நீங்க நேரம் குறிங்க. மீனாட்சி, ப்ளீஸ், நீ இப்படி இருக்கிற நிலைமைக்கு என்னால உன் மேல கோவம் கூட பட முடியல. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம், விட்டுடு. முதலாளியம்மா, இப்ப பாருங்க, இந்த ஜோசியரு இன்னைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. பிரமாதம், பேஷ் பேஷ். தேய்வர கிழக்கு பார்த்த வீடு. அம்மா, இன்னைக்கே நாள் சூப்பரா இருக்கு. ராத்திரி 9ல இருந்து 10 ரொம்ப நல்ல நேரம். நான் சொல்லல, அவனுக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன் ஜோசியரே, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு கிழக்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடெல்லாம் நீங்க சொல்றீங்க? வம்ச தழைக்கிற விஷயம் இல்லையாமா, திசை பார்த்து தான் நடத்தணும். அப்ப மேற்கு பார்த்த வீடுன்னா தேய்பறையில ஃபர்ஸ்ட் நைட் நடத்த சொல்வீங்களா? இத பாருங்க பாட்டிமா, நீங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க. வடக்க பார்த்து படுங்க.
நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க. வடக்கு பார்த்தா வடக்கு பார்த்துலாம் படுக்க முடியாதே. அது அப்பெல்லாம் படுக்க வைப்பாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, சரி போயிட்டு போயிட்டு வாங்க. ம். மீனாட்சி, இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நச்சு வா. என்ன உத்தமன் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? உங்க பாஸோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணாம இப்படிதான் அமைதியா இருப்பீங்களா? ஏய், அவன் என்ன டான்ஸ் ஆட சொல்றியா? இதுல என்ன இருக்கு பாட்டி? அவர் பாஸ்க்கு ஒரு நல்லதுன்னா அவர் டான்ஸ் ஆட கூட செய்யட்டும். அதானே. உத்தமன், பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் உங்க பாஸ்க்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் போட்டு பால் ரெடி பண்ணணும். ஓகே மேடம், ஜமாயிச்சிடலாம். என்ன மீனாட்சி, எதுக்கு இதெல்லாம்? அக்கா, இவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனந்தோட மனைவினா நானே எல்லாத்தையும் விதின்னு ஏத்துக்கிட்டேன். அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டாமா? உங்களுக்கு எதிரில தானே அவர் எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க யார பத்தியும் கவலைப்படாம நீங்க போய் ரெடி ஆகுங்க. வாங்க போலாம். நான் இப்ப மீனாட்சி மேல கோவப்பட முடியாத நிலைமையில இருக்கேன். புள்ளத்தாச்சி பொண்ணு ஆனந்த் வேற ஜெயில இருக்கான். இவ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அர்ஜுன்? எனக்கும் அதாம்மா புரியல. ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அதெல்லாம் தேவையே இல்லம்மா. இத பாருங்க முதலாளியம்மா, நீங்க 2 பேரும் மீனாட்சி மேல கோவமே பட வேண்டாம். இதெல்லாம் அந்த வசுவோட செட்டிங்ஸ். என்ன சொல்றீங்க பாட்டி? எல்லாத்தையும் பக்கவா பிளான் போட்டு பண்றா தம்பி. ஏற்கனவே மீனாட்சி பண்ண தப்புக்கெல்லாம் இவ முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா. அதுக்கு நன்றி கடனா இப்ப மீனாட்சி இவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறா. இவ இப்படியே கீ குடுக்கறா, அவ டங்கு டங்கு டங்குன்னு ஆடுறா. எப்படியோ அம்மா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி உங்களை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. இந்த மீனாட்சி அப்படியே அவ கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்துட்டா. இந்த ஜோசியரை கூட இவ சொல்லிதான் அவ கூட்டிக்கிட்டே வந்திருக்கா. வா, இனிமே அவ வைக்கிறதானே இந்த வீட்டுல சட்டம். நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ தம்பி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அப்புறம் உங்க இஷ்டம். ஆமா, இதை இப்படியே விடக்கூடாது. விட்டா நம்ம எல்லாருமே முட்டாளாக்கிடுவா. அவ இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவா. இப்பவே அவ ஆடிட்டு தான் தம்பி இருக்கா. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் பாட்டி. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறனா இல்லையான்னு பாருங்க. ஐயோ தம்பி தம்பி தம்பி. ஏய் வசு, அர்ஜுன் சார். எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்த? மறந்துட்டேன். என்னது சத்தத்தையே காணோம்? என்ன ஏதோ கோவமா உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப கூலா வெளியே போறாரு. தம்பி தம்பி, நான் காந்திபதி பாட்டி. பாட்டி சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பி, அப்படியே கோவமா வசு பார்க்க போனீங்களே, பாத்தீங்களா? கோவம்னா என்ன? நான் எதுக்கு கோவமா போனேன்? ஐயோ ஐயோ ஐயோ, தம்பு செட்டி தெருவுல தம்புரா கடை எங்கன்னு கேட்ட மாதிரி இல்ல இருக்கு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, இவரையும் அந்த மேனா மினிக்கி குலுக்கி மினிக்கி மயக்கி அனுப்பிட்டாளே. தம்பி தம்பி, அந்த ரூம்ல என்னதான் நடந்துச்சு? ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க? அது அது சாரியோட சாரியோட பார்த்துட்டேன். தம்பி, என்னது இது? பட்டு வேட்டி பட்டு சட்டை. சட்டையை போட்டுக்கணும், வேட்டியை கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிடுங்க தம்பி. அறிவு இருக்கா உத்தமன் உங்களுக்கு? அவசரப்பட்டு கெட்ட வார்த்தை திட்டிடாதீங்க தம்பி. இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மீனாட்சி மேடம் தான் இது உங்ககிட்ட கொடுத்து ரெடியாக சொன்னாங்க. என்ன உத்தமன், மீனாட்சிக்கு தான் தெரியாதுன்னா உங்களுக்குமா தெரியாது? போங்க, போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. போங்க சாப்பிட.
முருங்கக்காய் வகைராவே இருக்கே, இதை இவன் சாப்பிட்டா டேஞ்சர் ஆச்சே. இரு வரேன். டேய் குடுறாத, குடு. தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். முதலாளி அம்மா குடும்பத்தை நினைச்சு நினைச்சு இழைச்சு ஏடா போயிட்டாங்க. நீங்களாவது அப்படியே தெம்பா இருக்கணும் தம்பி. தம்பி உங்களுக்கு பித்த உடம்பு, ஹை பிரஷர் குக்கர் மாதிரி கோவம் அப்படியே பிச்சுக்குது. உங்களுக்கு இந்த முருங்கைக்காலாம் ஒத்துக்காது தம்பி. பாட்டி, எனக்கு முருங்கைக்கானா ரொம்ப பிடிக்கும். இவன் ஒருத்தன். தம்பி கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் தம்பி. அப்ப வேற என்னதான் சாப்பிடுறது நானு? வெறும் சோத்துல தண்ணி ஊத்தி குடிங்க. விரதம் மாதிரி ஒரு மண்டலத்துக்கு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க தம்பி வீட்டுக்குள்ள வந்துருவாரு, அந்த வசு கழுத வெளியே போயிடுவா. உத்தமா, இனிமே முருங்கைக்காய் சம்பந்தமா தம்பிக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்க கூடாது. எத்தனை நாளைக்கு? ஜென்மத்துக்கும் கொடுக்க கூடாது. போடா. போறேன். தம்பி தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க பார்த்து நடந்துக்கங்க. இது எதுவுமே எனக்கு சரியா படல மீனாட்சி. இவ்ளோ அலங்காரம் எதுக்கு? அக்கா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அக்கா, ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படி தழைய தழைய புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூவோட மாமா முன்னாடி போய் நின்னீங்கன்னா மாமா கோமெல்லாம் தணிஞ்சு கூல் ஆயிடுவாரு. சரி வாங்க, அத்தை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் வாங்க. அக்கா புடிங்க. மணி 9 ஆச்சு, மேல போங்க. மீனாட்சி, என் மனசுல இப்போ எந்த ஆசையும் இல்ல. என் மனசே மறுத்து போயிடுச்சு. ஆனா நீ எனக்காக இவ்ளோத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. எனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா கூட இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் உனக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன் மீனாட்சி. அக்கா, இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வேற ஏதாவது ஜாலியா பேசலாம்ல. வாங்க நம்ம போலாம். வாங்க போலாம். அக்கா உள்ள போங்கக்கா. இது பாருங்க, நான் எதுக்குமே ஆசைப்படல. இது எல்லாமே மீனாட்சியோட ஏற்பாடு. மாசமா இருக்கிற அவளோட மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு தான் நான் இது ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. உன் பொண்ணு அர்ஜுனுக்கு கட்டி வைக்கணும்னு உனக்கு ஆசை. அப்புறம் தான் ஹாட் ஃப்ரெண்ட் விவகாரம் எல்லாம் வந்துச்சு. சரி, சின்னவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னேன். அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு நீ பழைய கதையெல்லாம்?
இல்ல இந்திரா, நான் உன்கிட்ட தானே சில விஷயங்களை எல்லாம் பேச முடியும். இந்த வசு முகத்தை மூடிக்கிட்டு டிராமா போட்டு என்னையும் ஏமாத்தி அர்ஜுனையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்பவே என் மனசு வெறுத்து போச்சு. இனிமே எந்த சூழ்நிலையிலயும் அவளை என்னோட மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரமே அவளை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப போறேன். இத பாரு இந்திரா. சொல்லுங்க அண்ணி. வசுவ நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன்னா சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நட்சத்திராவ அர்ஜுனுக்கு கட்டி வைக்கலான்னு இருக்கேன். என்னம்மா, அத்தை எது கூப்பிட்டாங்களா? வசு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா? அதான் தெரியுமே, இத சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டாங்களா? அது இல்லடி, வசுவ கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு டிவோர்ஸ் வாங்க போறாங்களா? என்ன மம்மி சொல்ற? ஆமாண்டி. அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு உன் பொண்ணு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி கொடுன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன மம்மி சொன்ன? நான் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். வேணாம் மம்மி, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. ஏண்டி, நான் உன்னை இங்க இருந்து அனுப்பி வச்சதுக்கும் அமெரிக்கால இருந்து திரும்பி வர வச்சதுக்கும் இதுதானே காரணம்? அதெல்லாம் சரிதான் மம்மி. முதல்ல அர்ஜுன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நானும் சரின்னு சொன்னேன். அர்ஜுன் மாமா மேல ஆசையும் பட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட் அது இதுன்னு மாமா தசை மாறினாரு. அப்புறம் ஆனந்த கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக நம்ம வீட்டுல விளக்கு பூஜை எல்லாம் பண்ணோம். ஆனா அதுவும் நமக்கு கை கொடுக்கல மம்மி. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தரா ஆசைய வளர்த்துக்கிட்டு எதுவுமே நிறைவேறலையே மம்மி. இப்ப என் மனசுல யாருமே இல்ல மம்மி. என்ன மாதிரி வசுவ ஒரு பொண்ணு தானே, பாவம். அவ இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவங்க வாழ்க்கை நம்ம கெடுக்க வேண்டாம் மம்மி. அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் மம்மி. சூப்பர் நட்சத்திரா, சூப்பர். இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. நீங்க இல்லாத இந்த 7 வருஷத்தை நான் எப்படி ஓட்ட போறேனே தெரியல. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள மனசு கடந்து அடிச்சுக்குது. பொண்டாட்டி முழுகாம இருக்கிறப்போ அவளுக்கு புருஷனோட ஆதரவு முழுக்க முழுக்க தேவை. எப்பவுமே நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு என் மனசு தவிக்குது. என் மனசு அதுக்காக ஏங்குது. ஒவ்வொரு நாளும் நீங்க என் வயித்தை தொட்டு பார்த்து நம்ம குழந்தையோட வளர்ச்சியை உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய நேரத்துல ஆனந்த், இது என்ன கொடுமை ஆனந்த். என்னால தாங்க முடியல. நீங்க அங்க நல்லா சாப்பிடுறீங்களா, தூங்குறீங்களா, இல்ல எப்பவும் ஏன் நினைப்பாவோ என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தை நினைப்பாவும் இருக்கீங்களா ஆனந்த்? சத்தம் கேட்ட அர்ஜுன் சார் டிஸ்டர்ப் ஆகி முடிச்சிட போறாரு. ஏய் தள்ளு.
ஐயோ ஐயோ, அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், என்னாச்சு? ஐயோ, கையை கொடுங்க. என்ன இங்க வந்திருக்க? நான் உன்னை காஃபி கேட்டனா? உன்னை யாரு காஃபி கொண்டு வர சொன்னா? மீனாட்சி, மீனாட்சி. இல்ல, நான் போடல. மீனாட்சி தான் போட்டு கொடுத்தா. அவ நெளிவு சுழிவானவ. கொஞ்சம் நீங்க அசந்தாலும் போதும், அப்படியே அதள பாதாளத்துல தொபுக்கடியில் விழுந்துருவீங்க. எடுத்துக்கோங்க. கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் வாங்குறல, வீட்ல வேலை பார்க்கறதுக்கு டிப்ஸ். நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. இந்தா. அண்ணி. வா இந்திரா. நட்சத்திரா என்ன சொன்னா இந்திரா? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அண்ணி. நான் எதிர்பார்த்ததுதான். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இங்க என்ன நடக்குதுங்கறத வச்சு கூடிய சீக்கிரமே வசுவ வெளியில அனுப்பிட்டு நட்சத்திராவை அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்க அண்ணி, இத வந்துடுறேன். வச பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி தான் குடிக்கிறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்களோ அதத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை காஃபி குடிக்க சொன்னேனா? அர்ஜுனுக்கு நிழல் மாதிரி இருந்து அவளை வசு தொடாம இருக்க பாத்துக்கங்கன்னு சொன்னல. அந்த வேலையத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி இதுல அப்படி குடிச்சாதான் வேலையே ஓடும். நிழல் நிஜமாகாம பாத்துக்கிட்டே இருக்கேன். 2 பேருக்கு நடுவுல ஒரு சோசியல் டிஸ்டன்சிங்க நான் மெயின்டைன் பண்ண வச்சுட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிய சீக்கிரமே சானிடைசர் போட்டு கையை கழுவிடுவாங்க. ஆமாமா, நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப நான் ரெடி. நான் சார்ஜ் ஏத்திக்கிட்டேன். போய் அந்த வேலையை பாக்குறேன். ஐயோ பாட்டி, என்னாச்சு? என்னாச்சு? அவளையே கூப்பிடுங்க தம்பி. முடியாது. ஐயோ தம்பி, தயவு செஞ்சு கூப்பிடுங்க. பாட்டி முடியாது. தம்பி ஜெயில இருக்கா, அம்மா சோகத்துல இருக்காங்க. நான் எப்படி பாட்டி அவகிட்ட பேசுவேன்? ஐயோ, நான் வச்ச வேணா எனக்கே வருது. வாங்க பாட்டி. தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அடியே உன்னை கூப்பிடணுமா? வந்து தூக்குடி. எழுந்திரி பாட்டி. தூக்கு, தூக்குங்க. என்ன எதுக்கடி பாக்குற? பாட்டி தூக்குடி. நாளா உங்களை பாக்கல. நீ பாக்கலையா? நீ பார்த்தது நான் பார்த்தேன். நீ என்னதான் பாத்துட்டு இருந்த? ஏன்டா இப்படி இம்சைய கூட்டுறீங்க? தூக்குங்கடா, தூக்குங்க. ஏய், அவனை பாக்காத, சனியம் புடிச்சவள. பாட்டி, சரி சரி சரி, வாங்க வாங்க. தூக்கு, தூக்குங்க. ஐயோ சாரி பாட்டி, பாட்டி நான் பார்க்க மாட்டேன். சாரி விளையாடுச்சு. ஐயோ கிளவி உனக்கு இல்ல, அவளுக்கு. உடனே சரி பண்ணிடு. தம்பி, நீங்க ரொம்ப நல்லவர் தம்பி, ரொம்ப நல்லவர். தூக்கு தூக்கு. ஐயோ, மெதுவா மெதுவா. நீ வளையல், நீ வளையல், நீ வளையல் கட்டினாத. நீ மெதுவா மெதுவா அப்படியே தூக்கி விட்டுருங்க, தூக்கி விட்டுருங்க.
ஐயோ வீல் சேரத பார்த்தா என்ன கொன்றுவாளே. என்னது இது? ஐயோ எந்திரடி, வெக்கம் கட்டவளே, எந்திரடி. தம்பி 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 ஜெயில்ல. இவ ஏதோ பிளான் பண்றா. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க பண்றீங்க தம்பி. தம்பி தம்பி என்ன தம்பி இப்படி சாஞ்சிட்டீங்க? ஏய் ஏய் எங்கடி போற? சமைக்க போறேன். இந்த அர்ஜுன் தம்பிய சுத்தி அப்படியே கரண்ட் கம்பிய கட்டி விட்டுருக்கேன். அந்த வசுவோட மூச்சு காத்து கூட தம்பி மேல படவே படாது. என் பேத்தி தவிட்டுல எண்ணெய் எடுத்தா நான் வெறும் தரையிலேயே எண்ணெய் எடுப்பேன். புரியுது வசு பாட்டி. இங்க பாருங்க, இப்ப அவ சமைக்கிறேன்னு அடுப்படிக்கு போயிருக்கா. நீங்க தான் இப்ப தெளிவா இருக்கணும். பொண்ணுங்க இந்த புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு 2 இடம் தான் இருக்கு. ஒன்னு பெட்ரூம், இன்னொன்னு சமையக்கட்டு. நாம இந்த 2 இடத்துலயுமே கவனமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வசுந்தரா காலமெல்லாம் பூ கலையாம பொட்டு கலையாம போயிருவா. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த வசுவை நம்ம சமைக்க விடக்கூடாதுன்னு சொல்றேன். உப்பும் உரப்பும் நாக்குல நச்சுன்னு இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் புருஷங்கார பொண்டாட்டிக்கு உச்சுன்னு உமா குடுக்கலாம்னு தோணும். அதுக்கு நாம விட்டுறவே கூடாது. ஐயோ பாத்தீங்களாமா, காய்கறி கடையே வச்சிருக்கா. தரையில மாப் போட்டுட்டு இருக்க வேண்டியவ கிச்சன்ல சூப் போடுறா. அந்த சூப் அர்ஜுன் தம்பி குடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலுக்கு போயிடுவாரு. ஏ வசு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமைக்க போறேம்மா. நீ ஒண்ணு என் அம்மா நல்லா கூப்பிட வேண்டாம், மேடம்னே கூப்பிடு. சரிங்க மேடம். உன்னை யாரு கிச்சனுக்குள்ள வர சொன்னது? என் பையனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய், அதான் மேடமே சொல்லிட்டாங்கல்ல, இட்லி பொடியில சொக்கு பொடிய கலந்துராத. நகர நகரடி. நில்லு. எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. வீட்ல இருந்து என் உயிர் எடுத்தது பத்தாதா? ஆபீஸ்ல வேற வந்து என்ன அசிங்கப்படுத்தணுமா? எங்கேயாச்சும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீ ஒன்னும் ஆபீஸ் வந்து கிழிக்க வா. இன்னைக்கு என் பிள்ளைக்காக நானே சமைச்சிருக்கேன். இனிமே தினமும் நான் தான் சமைப்பேன். அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால இனிமே யாரும் கிச்சனுக்குள்ள வர வேண்டாம். என் சமையல இன்னைக்கு என் புள்ள திருப்தியா சாப்பிட போறான் பாருங்க. குட் மார்னிங். ஐயோ வாங்க தம்பி. பாப்பா அர்ஜுன் உட்காரு. வசு பாட்டி அர்ஜுனுக்கு வைங்க. நல்லா சாப்பிடுங்க. சட்னி சட்னி எடுத்து வைங்க. வசுதா சமைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா. அவ தான் சமைச்சிருப்பா. நாம இவன் மேல கோவப்பட்டு திட்டினா அம்மாக்கு சந்தோஷமாயிடும். தம்பி தம்பி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தம்பி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தூவா என்ன கருமை இது? வாயிலே வைக்க முடியல. ஐயோ தம்பி பேசாம இருங்க. பொங்கல்ல உப்பே இல்ல. ஐயோ தம்பி அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. பேசாம இருங்க பாட்டி. குருமால உரப்பே இல்ல. அது குருமாவே இல்ல. அது தெரியும். காந்திமதி பாட்டி நான் தான். அது எனக்கு தெரியாதா? ஹேய், இன்னொரு வாட்டி நீ சமயக்கட்டு பக்கம் போன அப்புறம் தம்பி அங்க இல்ல இங்க. சமைச்சது அவ இல்ல, உங்க ஆத்தா. பேபி ஏன் சிரிக்கிற? சாப்பிடு. ஏன் எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? அந்த சாப்பிடுங்க. சாப்பிடு. நீ கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுமா?
ஐயோ என்ன தம்பி பிடிக்கலையா? பாத்துட்டீங்க ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா ஆமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் தம்பி. ஐயோ, அர்ஜுன் சார் பேக விட்டுட்டு போறாரு. அர்ஜுன் சார், பேக். உத்தமன், சொல்லுங்க உத்தமன். மேடம், அந்த கேஜி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஃபைலை ரெடி பண்ணீங்களா? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. அது 10 மணிக்கு மீட்டிங்ல பிரசன்ட் பண்ணுமா? தம்பி உடனே எடுத்துட்டு வர சொன்னாரு. இப்போ வந்து நான் வாங்கிக்குவேன் மேடம். உத்தமன், மணி 10 போகுது. நீங்க வந்து ஃபைல் வாங்கிட்டு போனீங்கன்னா அர்ஜுன் சாரால மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. அதனால ஃபைலை நானே எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். உட்காரு. ஏகப்பட்ட சைபரை சேர்த்து போடுறாரே. இன்னைக்கு லக்கு தான், நரிமுகத்துல முழிச்சிருப்போம் போல இருக்கு. ரஞ்சித் சார், 1 லட்சத்துக்கு செக் போட்டிருக்கேன். இன்னும் பணம் தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்க சார். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த பிரச்சனைனாலும் நீங்க நேரடியா வந்து என்ன பாருங்க. ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு தங்கமான மனுஷன் கூட சேர்ந்து வாழ இனியாவுக்கு கொடுத்து வைக்கலையே சார். ரஞ்சித், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் இருக்கு. நான் இப்ப கிளம்பணும். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். என்ன தாராளமா பார்க்கலாம். சரிங்க சார், நான் வரேன் சார். சரி. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. ஹாய் சார். ஹாய் சார். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்லாம் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. யூ கேன் ப்ரொசீட் வித் தி பிரசன்டேஷன். ஷூர் சார், ஷூர். ரெடியா உத்தமன்? ஓகே தம்பி. This project is very nice project, sir. And the whole project value 300 crores. 30 crores you will be initial investors. Sorry, Mr. Arjun. Initial investment நாங்க 60 crores மென்ஷன் பண்ணிருக்கோமே. Yes, that's fine, sir. 30 crores-ங்கிறது raw materials, அதுக்கான GST-க்கு, sir. For your kind information, Mr. Arjun, இது organic based project. There is no GST for this. No, sir. இது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அதாவது மதிப்பு கூட்டு பொருள். அதனால 8% GST உண்டு. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. ஐம் வசுந்தரா, JKR குரூப் கம்பெனியோட GM. இந்த ப்ராஜெக்ட நான் டிசைன் பண்ணும்போது சார் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தாரு. அதான் டீடைல்ஸ் அவருக்கு தெரியல. வசுந்தரா, நீங்க தான் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணீங்கன்னா நீங்களே பிரசன்ட் பண்ணுங்களேன். ஷூர் சார், தேங்க்யூ. சார், இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ 300 crores சார். இந்தியாவிலேயே நம்பர் 1 ப்ராஜெக்ட்.
தேங்க்யூ சார். இந்த பிரசன்டேஷன் பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் சார். Yes, I want to say something. First of all, இந்த presentation ரொம்ப 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 எக்ஸலண்டா இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் எங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இல்ல? எஸ் சார், எஸ் சார். இந்த ப்ராஜெக்ட நாம பண்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். தேங்க்யூ சார். குட் ஜாப். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அந்த பஞ்சாப்ல சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க தானே பிரசன்டேஷன் கொடுத்தீங்க? ஆமா சார். வெரி நைஸ். அர்ஜுன் சாருக்கு அவருடைய கம்பெனிக்கு ஒரு அருமையான ஜிஎம் கிடைச்சிருக்காங்க. எஸ், ரொம்ப இன்வால்வ்டா பிரசன்ட் பண்ணாங்கல்ல? தேங்க்யூ சார். சார், அவங்க எங்க கம்பெனி ஜிஎம் மட்டும் இல்ல, அர்ஜுன் சாரோட வைஃப். ஓ, தட் சவுண்ட்ஸ் கிரேட். டேய் உத்தமா, டேய் உத்தமா, முதலாளிமா வந்திருக்காங்க பாரு. வணக்கம். என்னம்மா திடீர்னு ஆபீஸ் பக்கம்? வர மாட்டோம்னு நினைச்சியா? அப்படியே ஓபி அடிக்கலாம்னு பாக்குறியா? அர்ஜுனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடா? இத வருது பாரு, நீ போய் வெளியில போய் சாப்பிட்டுக்க. இது அர்ஜுன் தம்பிக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். அம்மா, பசு மேடமும் அர்ஜுன் தம்பியும் வெளியே போயிட்டாங்க. வெளியில போயிட்டாங்களா? எங்க போயிருக்காங்க? சாப்பிடறதுக்கு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்கம்மா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அவ ஃபைல் எடுத்துக்கிட்டு டிகு டிகு டிகுன்னு ஆபீஸ்க்கு வரும்போதே நினைச்சேன், ஏதேதோ சொக்குப்பொடி அப்படியே போட்டு தம்பி அப்படியே முந்தானில முடிச்சு வச்சுட்டு போயிட்டா பாருங்க. உத்தமன், இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. திடீர் ப்ரோக்ராம். அப்படி என்னடா ப்ரோக்ராம்? வந்து வச்சுக்கிறேன். இருடா இருடா, ஒண்ணு வச்சுக்கிறேன். நம்ம போலாம். ப்ளீஸ் கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். ஐயோ, பேண்ட் கிழிஞ்சிருச்சே. அது முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? சிரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன சொல்றீங்க? புரியல. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, சத்தியம் பண்ணா சத்தியம் பண்ணு. சத்தியமா சிரிக்க மாட்டேன். உட்காரும்போது கிழிஞ்சிருச்சு. என்ன? என்னது? கிழிஞ்சிருச்சு. ஓ, சீட்டா? என்ன? இங்க பாரு வசு, பேண்ட் கிழிஞ்சிருச்சு. ஏய் ஏய், என்ன சத்தியம் பண்ணிருக்க? சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னால இப்படியே அந்த டேபிளுக்குலாம் போக முடியாது. எல்லாரும் பாப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? ஒண்ணு இல்ல, அப்படியே என்ன கொஞ்சம் மறைச்ச மாதிரி அப்படியே பின்னாடியே வா. சரி, வாங்க போலாம். பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டியே? அதெல்லாம் போக மாட்டேன். உன்னை நம்ப முடியாது. மர என்னது இது? நீ விட்டுட்டு ஓடிட்டேன்னா நான் என்ன பண்றது? அதான் சார், கிழியாமன்னு எதுக்கு சார் சொல்றீங்க? இந்த உடையாம பிரியாம அழகான தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கே சார், அத சொல்லாமே. உடையாம பிரியாம விலகாம சொல்லலாம். அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. மிஸ்டர் அர்ஜுன், சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க. Meet my wife Sangeeta and my daughter Priyanka. வணக்கம்மா. ஹாய் அங்கிள். ஹாய். சரி, ஒரு ஆர்டர் ப்ளீஸ். அர்ஜுன், என்ன சாப்பிடுறீங்க? வெஜ் ஆர் நான் வெஜ்? வெஜ்ஜே ஓகே தான் சார். வசுந்தரா, உங்களுக்கு? அவர் என்ன ஆர்டர் சொல்றாரோ அதே எடுத்துட்டு வர சொல்லிடுங்க. வசு, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ ஆர்டர் பண்ணிக்கோ. இல்ல, பரவாயில்ல சார். இல்ல வசு, உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணு. பரவாயில்ல, இவருக்கு என்ன பிடிக்குமோ அதே எடுத்துட்டு வர சொல்லிடுங்க. நம்மள மாதிரி இருக்காங்கல்ல. சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஓகே சார். மிஸ்டர் அர்ஜுன் சார், நான் ஏன் தெரியுமா என் வைஃபையும் குழந்தைங்க வர சொன்னேன்?
இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற 2 ஜீவன், ஒன்னு என் வைஃப், இன்னொன்னு என் குழந்தை. கல்யாணத்துக்கு முன்னால குடும்பத்துல நாம ஒருத்தரா இருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகுதான் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். நான் வந்து ஆரம்பத்துல பிசினஸ் லாஸ் ஆகி நின்னப்போ எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அப்போ இவதான் அவ கழுத்துல இருக்கிற தாலியை வித்து எனக்கு பணம் புரட்டி கொடுத்தா. அந்த பணத்தை வச்சு சின்னதா மறுபடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தேன். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியில இருக்கேன். தாலி கட்டின பொண்டாட்டி மட்டும் நமக்கு உதவியா உத்வேகமா இருந்தா லைஃப்ல எதை வேணா சாதிக்கலாம். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கறப்போ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்னீங்க இல்ல? அப்ப மேடம் உள்ள வந்து அழகா பேசி பிரசன்டேஷன் கொடுத்து அசத்திட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த பிரசன்டேஷனாலதான் இந்த ப்ராஜெக்ட் டீலே ஃபைனல் ஆயிருக்கு. இதுக்கு தான் நீ ஆபீஸ்க்கு வந்த இல்ல? இல்ல. உங்கள மாதிரியே ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடியை பார்த்த உடனே நம்மள மாதிரியே ஒரு ஜோடி இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தான் என் வைஃபை கூட்டு வந்தேன். ஒரு நிமிஷம். இந்தா. என் பேண்ட் கிழிஞ்சு போச்சுங்கிறதுக்காக உன்னை கிட்ட சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. இதுவும் ஒரு சர்வீஸ் தான். இதுதான் சர்வீஸ் சார்ஜ். இதுக்காக வந்து முன்னாடிலாம் உட்காராத, போய் பின்னாடி உட்காரு. மீனாட்சி, மீனாட்சி, எப்படி இருக்க மீனாட்சி? டாக்டர் செக்கப் எல்லாம் போறியா? போன ஆனந்த், விட்டமின் மாத்திரை, டானிக் எல்லாமே கொடுத்தாங்க. அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் அப்படியேதான் இருக்காங்க. அண்ணனும் அம்மாவும் மனசு மாறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா நீ மட்டும் மனசு தளர்ந்துராத மீனாட்சி. இது உங்களோட ஆசை. வசுக்காவ அந்த வீட்டுல வாழ வைக்கிறது என்னோட பொறுப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அண்ணி? அவங்க இப்போ நல்லாதான் இருக்காங்க ஆனந்த். அண்ணி பாவம் மீனாட்சி. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போலக்கா. ஆமாடி. என்னம்மா வெறும் தலையோட இருக்க? இந்த பூ வச்சுக்கோ. என்ன தம்பி, ஆளே பார்க்க முடியல. நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சார், பூ வியாபாரம் நல்லா நடந்தா பூவுல ஈர துணி சுத்துவோம், இல்லன்னா எங்க வயித்துல சுத்திப்போம். என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் யாரு? இதோ இவர்தான். ஓ அப்படியா? போன தடவை பூ குடுக்கும் போது லவ்வர்ஸா இருந்தீங்க, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? தம்பி, பொண்டாட்டி தலையில பூ வச்சு விடுங்க. அப்புறம் வச்சு விடுறேன். தம்பி வச்சு விடுங்க தம்பி. வச்சு விடுங்க தம்பி. வச்சு விடுங்க சார். இருங்க இருங்க இருங்க, வைக்கிறேன். வச்சு விடுங்க.